ஒரு கார்டு த்ரோ பண்ணுறது. ஒரு மெஜிஷியன் ஷோ ஒன்று பண்ணாங்க, நீங்கள் வேணால் யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள். விஜய் டிவியில் மெஜிஷியன் ஷோ ஒன்று பண்ணாங்க. அதில் என்ன, ஒருத்தர் வந்து கார்டை வச்சு சஃபில் பண்ணி அதை அப்படியே அடிக்கிறார். கோபிநாத்கிட்ட வந்து இந்த கார்டை நீங்கள் எவ்வளோ தூரம் வீசுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறேன். இது வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அவர் அதிகபட்சமாக இங்கேருந்து ஒரு 4 இப்படி ஒரு 10-5 அடி தான் போகுது அவர் வீசுறது. அதாவது மெஜிஷியன் வீசுறா இது வந்து அந்த செட் விட்டே வெளியே போச்சு. கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரம் வெளியே போகுது. அப்போது ஒரு ஆளை நம்ம பக்கத்துலேருந்து அடித்தா ஒன்றும் இல்லை, அவர் நீங்கள் அடிக்கிறத இப்படி தடுத்தீங்கன்னா கையை கிழிச்சு. ஏன்னா 100 மீட்டருக்கு இங்கேருந்து வெளியே போகுது ஒருத்தர். நம்ம அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், இது மேலே பட்டுதான் கன்ஃபார்மாக ஆடியன்ஸை இது பண்ணுவோம், அதாவது பார்க்குறவனை இது பண்ணுவோம். அப்படிங்கும்போது அவர் சஃபில் பண்ணி காட்டுறது, அந்த அடிக்கிறதுல எனக்கு உண்மையாலுமே நம்ம ஆங்கில படங்கள் இருக்கிறத தாண்டி அது உண்மையாகவே அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த சீன் வந்து படத்தில் இல்லை, ராமதாஸ் முனிஸ்காந்த் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சீன் பண்ணார். ஆனால் அந்த சீன் படத்தில் இல்லை. எமோஷனல் அழுகிறது அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. மற்றபடி பாதிப்பில் இல்லை, அவங்களுக்கு இருக்கும். ஒருவேளை மறுபடியும் உடனே ரீடேக் போகிறக்கும் போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு மறுபடியும் அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். டைரக்டருக்காக இருக்குது, அது நல்லா வரணும், நம்ம நினச்ச மாதிரி வரணுங்கிறதுலாம் கவனமாக இருக்குது. ஏன்னா என்னென்னா எல்லா கதையிலையும் வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயத்தை வந்து நம்ம கரெக்டாக இப்போ நீங்கள் கொரியன் படங்களையும் ஹாலிவுட் படங்களையும் சைக்கோக்களுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கோ அந்த மாதிரிலாம் பெருசாக வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறையா, ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்லேயே அங்கே தான் அதிக சைக்கோஸ்லாம் இருக்கிறாங்கலாம் லிஸ்ட்டில் சொல்லுது, புள்ளிவிவரத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஊரில் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம காரணம் சொல்லியாது, ஏன் இதை பண்ணுறாங்கலாம் கேள்வி கேட்பேன், தேட்டர்லேயே கேள்வி கேட்பேன். அப்போவே வந்து உண்மையை சொல்கிறேன், எப்பவுமே ஆடிஷன் வந்து நாங்கள் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு 2 பேர் இல்லைன்னா 2 பேர் தான் பண்ணுவாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், முனிஸ்காந்துக்கு மட்டும்தான் 9 பேருமே இருந்தான். நானும் என்னுடைய 8 அசிஸ்டன்ட் டைரக்டரும் உட்காந்து முழு நாளும் பண்ணோம். ஏன்னா அத்தனை சீனும் சூப்பராக பண்ணேன். சில சீன்லாம் வந்து அவர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கே நம்ம இந்த கைதட்டி ரசிக்கிற மாதிரி இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் அன்னைக்கு தான் எனக்கு பெரிய நிம்மதியாச்சு. ப்ரொடியூசர் கிடைக்கிறத தாண்டி அன்னைக்கு ஒரு பெரிய நிம்மதி. ஏன்னா அந்த கேரக்டரை இவர் கண்டிப்பாக வாழ வச்சிருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அன்னைக்கு. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட நீங்க ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் வந்து எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணீங்க? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஸ்கூல்ல இருந்து ஆர்டிஸ்ட் வந்து இல்லை அப்படி இல்லை. எந்த பேக்ரவுண்டும் அதெல்லாம் எதிர்பார்க்கல. யாருடைய சிபாரிசு, எந்த பேக்ரவுண்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆடிஷனில் இவங்க நல்லா பண்ணுறாங்களா, இந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா பொருத்தமாக இருக்காங்களா, அது மட்டும் தான். இந்த 2 விஷயம். மற்றபடி யாருடைய சிபாரிசும் தேவையில்லை, யாருடைய பின்புலமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எங்கேருந்து வரீங்க அதெல்லாம் எந்த கணக்கு இல்லை. நீங்கள் அந்த கேரக்டர் பொருத்தமாக இருக்கணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவும். இன்னொரு விஷயம் சார், சைக்கோ கில்லரை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணதான் சொன்னீங்க. இல்லை பெருசாக பண்ணல. பெருசாக பண்ணலாம், கொஞ்சமாக கூட பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட மைண்டில் ஏதாவது ஒரு சின்ன தாக்கம்? இல்லை, கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் தான் படித்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இப்படிலாம் இருந்திருக்காங்களான்னு ஒரு அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? அந்த இல்லை அது பெருசாக பாதிக்கல. அது நம்ம படிக்கிற வருத்தம் இருக்கும், படிக்கும்போது இருக்கும். அதுக்கப்புறம் 3 வருஷம் ஒட்டியே குடிச்சோம்னா அது மறந்துடும். குறும்படம் மூலியமா சினிமாவுக்கு வந்து ஜெயிக்கலாம்னு நிறைய இயக்குநர்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம். உதாரணமா உங்களையும் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி வந்து நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? இல்லை
அது ஒரு நல்ல வழி தான். ஏன்னா நம்ம திறமைக்காண்டி தான் வரும், அதில் எந்த தப்பும் இல்லை. இப்போ நான் வந்து அசிஸ்டண்ட் டைரக்டர் வாய்ப்பு கேட்டு எனக்கு சிம்புதன் சார்ட்ட கிடச்சிது. எனக்கு பர்சனல் இதனால என்னால் பண்ண முடியல, அந்த படத்தில் ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் தேர்ந்தெடுத்தது வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், நாளைக்கு நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு வந்தது, அதை பண்ணேன். என்னென்னா எந்த வேலை செஞ்சாலும் 100% நேர்மையாக உண்மையாக டெடிக்கேட்டாக வேலை செஞ்சோம்னா அது நீங்கள் எப்படி வேணால் வரலாம் சினிமாவில். அது வந்து இப்படி தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நல்ல படமும் நல்ல சிந்தனையும் நேர்மையாக வேலை, அந்த நம்ம எடுத்துக்கிற வேலையே நேர்மையாக உண்மையாக 100% திருப்தியாக பண்ணோம்னா எப்படி வேணால் வரல. நீங்கள் ஷார்ட் ஃபிலிமில் வந்தால், ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் கஷ்டம் இருக்குது. ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேர் பண்ணுவாங்க நினைக்கிறேன், சும்மா சொல்கிறேன். அதில் எத்தனை பேர் டைரக்டர் ஆகிருக்காங்கன்னா ஒரு 10-15 பேர் தான் டைரக்டர். மற்றவங்க எல்லாருமே அதே மாதிரி எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க சினிமாவில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணாமல், அவங்க எத்தனை பேர் டைரக்டர் ஆகிருக்காங்க. யார் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டாக நல்ல நல்ல ஒரு ஸ்கிரிப்டோட நல்ல ஒரு நேர்மையாக உண்மையாக உழைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக வாய்ப்பு வரும். அதில் எந்த மாற்றம் இல்லை. அது உண்மையாக சொல்ல போனால் எனக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, சினிமாவில் எந்த பின்புலம் கிடையாது. ஏன்னா திருப்பூரில் எங்கள் அண்ணன் ஒரு ப்ரெஸ் வச்சுருந்தாரு, அதில் வந்து டிசைன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆர்வம் மட்டும் இருந்தது. அதுக்கு தயாராகினேன். உண்மையாகவே நான் சும்மா ஃப்ளூக்கில் வந்த மாதிரி இல்லை, அதுக்கு தயாரானேன். ஏன்னா ஒரு சினிமாவில் வரணும்னா எந்த நல்ல வழியிலாம் வரலாம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு பத்திரிகை இதுல வரலான்னு சொன்னதுக்கப்புறம் கார்ட்டூன்ஸ் பழகிறது, கார்ட்டூன் வரையிருக்கு, அதை அப்டேட் பண்ணிக்கிறது, அதுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணேன். அதில் அறிமுகமாகி சிம்புதேவன் கிடைச்சாரு, அது வாய்ப்பு கிடைச்சி பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நாளைக்குன்னு இது பண்ணோம். இதெல்லாம் வந்து முயற்சிகள் தான். நம்ம எப்படி வேணால் வரலாம், அது கரெக்டாக நேர்மையாக உண்மையாக அந்த உழைப்பு மட்டும் இருந்துட்டா இருக்கும். அதில் இப்படி தான் இருக்குது. அது எந்த வேலை செஞ்சாலும் அது 100% திருப்தியாக ஒரு உழைப்பு மட்டும் இருந்தால் போதும். அது எப்படி வேணால் வரலாம். அதில் நீங்கள் ஷார்ட் ஃபிலிமில் வரமே அப்படிங்கிறதுல எந்த இதுவும் இல்லை, எனக்கு இல்லை. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சால் போதும். ஆமாம், இல்லை நான் நிறைய சைக்கோ பற்றி டீட்டெயில் நான் ஒரு புக்கு படிக்கும்போது என்னன்னா, நான் படித்ததில் ஒரு சிலர் வந்து சின்ன வயசில் 10லேருந்து 15 வயசுக்குள்ளே அந்த டீனேஜ் வயசில் தான் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது பாதிப்பு எல்லாமே வந்து ஒரு அவங்க மனதில் வந்து, ஏன்னா அப்போ தானே டீனேஜுக்கும் போது அப்போ தான் ஒரு பச்சை மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஆணி அடிச்சா ரொம்ப ஸ்ட்ராங். அந்த வயசுல தான் வந்து எந்த பாதிப்பும் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா அவங்க ரொம்ப அவங்கள சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடணும். ஏன்னா அதுதான் ரொம்ப பாதிக்கும்னு அப்படின்னு நம்ம படிக்கும்போது பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் தான். அவங்கள தனிப்பட்ட முறையில் எந்த விஷயம் இப்போ நீங்கள் சொன்னால், இப்போ நான் ஒரு சைக்கோ அவரும் அது தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு விஷயந்தான். எதுவுமே வந்து பொதுவான விஷயத்தை வச்சு இல்லை. அதனால தனிப்பட்ட முறையில் ஹர்ட் பண்ணுறதுங்கிறது தவறானதான். அதை வச்சு தான் நம்ம இது பண்ணுறது. அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து பண்ணுற கொலைகள் தான் தவறானது. அவன் பண்ணுற அவன் சைடில் இருக்க ஒரு தப்பு என்னன்னா, தொடர்ந்து அது பழி வாங்குறதுன்னு இறங்கி கொலைகள் பண்ணது தான் தவறு. அதனால தான் அவன் தண்டிக்கப்படுறான் அப்படின்னு முடிக்கிறது. ஆனால் அந்த இது தவறானது தானே. அது பர்சனலாக ஒருத்தனை ஹர்ட் பண்ணுறதுங்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம் 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 ஆமாம். எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது. நவ்யூ ஸ்ட்ரீமில் பார்த்தேன், இதுலேயும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது. புரியுது, நிறைய கேட்டுருங்க. என்னென்னா, நான் விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். நான் இதை வந்து சமாளிக்கிறதுக்காக சொல்ல, என்னென்னா ஒரு கார்டு த்ரோ பண்ணுறது, ஒரு மெஜிஷியன் ஷோ ஒன்று பண்ணாங்க. நீங்கள் வேணால் யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள். விஜய் டிவியில் மெஜிஷியன் ஷோ ஒன்று பண்ணாங்க. அதில் என்ன, ஒருத்தர் வந்து கார்டை வச்சு சஃபில் பண்ணி அது அப்படியே அடிக்கிறார். கோபிநாத்கிட்ட வந்து இந்த கார்டை நீங்கள் எவ்வளோ தூரம் வீசுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறேன். இது வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அவர் அதிகபட்சமாக இங்கேருந்து ஒரு 4 எப்படி ஒரு 10-5 அடி தான் போகுது அவர் வீசுறது. அதாவது மெஜிஷியன் வீசுறா, இது வந்து அந்த செட் விட்டே வெளியே போச்சு. கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரம் வெளியே போகுது. அப்போது ஒரு ஆளை நம்ம பக்கத்துலேருந்து அடித்தா ஒன்றும் இல்லை, அவர் நீங்கள் அடிக்கிறத இப்படி தடுத்தீங்கன்னா கையை கிழிச்சு. ஏன்னா 100 மீட்டருக்கு இங்கேருந்து வெளியே போகுது ஒருத்தர். நம்ம அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, இது மேலே பட்டுதான் கன்ஃபார்மாக
ஆடியன்ஸை இது பண்ணுவோம், அதாவது பார்க்குறவனை இது பண்ணுவோம். அப்படிங்கும்போது அவர் சஃபல் பண்ணி காட்டுறது, அந்த அடிக்கிறதுல எனக்கு உண்மையாலுமே நம்ம ஆங்கில படங்கள் இருக்கிறத தாண்டி அது உண்மையாகவே அப்படி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஏன்னா ஒரு க்ரியேட்டிவான விஷயம் அவன் மட்டும் அந்த இது வந்து அது அந்த படத்தில் மட்டும் வந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற விஷயம் ஓகே, அதை நான் லைவாகவே பார்த்தேன். அப்புறம் அதை விட நிறைய மேஜிக் ஷோவில் இந்த விஷயங்கள் இந்த கட் பண்ணுறது, நீங்கள் அந்த கத்திரிக்காய் அது ஒரு அந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணுறது, அந்த இதெல்லாம் வந்து நிறைய மேஜிக் ஷோவில் யூஸ் பண்ணது தான். அப்புறம் படத்தில் வர ஒரு கொடைக்குள்ள வந்து ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே கொடை வர்றது, அதெல்லாம் வச்சு ஃபைட் பண்ணி வச்சுருந்தோம். இது மாதிரி பேசிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே லைவாகவே இருக்குது. நம்ம வந்து பார்க்குற எல்லா விஷயங்கள்லையும் நான் வந்து நிறைய இதுக்காக மேஜிக் ஷோவே நிறைய பார்த்தேன். என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பபுள்ஸு, இந்த பபுள்ஸ்லாம் நான் ஒரிஜினலாக மேஜிக் ஷோவில் பார்த்தேன். ஒரு பபுள்ஸ் வந்து ஊதி அதுலேருந்து டப்புன்னு ஒரு அது ஒரிஜினல் பால் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம லைவாக பார்த்தது தான் நான் படத்தில் வச்சுருக்கேன். அந்த பபுள்ஸ் ஊதி அதுலேருந்து ஒரு பாலை பிடிச்சி அது ரெண்டாக மாட்டுறதுல நான் ஒரு மேஜிக் ஷோவில் பார்த்தது. அது மாதிரி எல்லாமே நம்ம ஷோவில் பார்த்தது தான். ஆனால் சில விஷயங்கள் படங்கள்லேயே வந்திருக்குது. நம்ம ரெஃபரன்ஸில் பார்க்கும்போது அந்த விஷயம் வரும்போது நம்ம வேறு வழியில் இது படத்தில் வந்ததுக்காக நம்ம அது இல்லை உண்மைதான், உண்மைதான். அது நீங்கள் கேட்குற தப்பே இல்லை, அதுலேருந்து இது வருது, நீங்கள் அது கேட்கலாம், அது எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் நம்ம யோசிக்கிற விஷயங்கள் அவங்க அதுக்கு முன்னாடியே யோசிக்கிறாங்க. நம்ம வந்து அது வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம வைக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த படத்துக்கு அது தேவைப்படுது. ஒன்றும் இல்லை, துணி இப்படி தூக்கி போடுறது வந்து நம்ம நம்ம விஜய் சாருடைய படத்துலேயும் வந்துருக்கு, மெர்சலில் வந்திருக்கு. அது நம்ம முன்னாடி சொல்ல போனால் அதுக்கு முன்னாடி நான் எழுதிட்டேன். கிட்டத்தட்ட அதான் 4 வருஷம் ஆச்சு அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. அது இருக்குது. நான் அதெல்லாம் ஒன்றும் வரலின்னு நம்ம கட் பண்ண முடியாது. அது ஏன்னா அந்த இடத்துல தேவைப்படுது. அதனால் வந்து மேக்சிமம் ஏதாவது படங்களில் ரொம்பவும் யூனிக்கான விஷயங்கள் வராமல் இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து இந்த மேஜிக் இதில் எடுத்துட்டோம். ஆனால் அந்த கார்டு பார்த்தா நிறைய கார்டு இப்படி ஒரே இதில் பண்ணுவார். அதெல்லாம் வந்து மெஜிஷியன் அவரே பர்சனலாக பண்ணுற விஷயங்களே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சரண் அடிச்சுன்னா ஒரு 5-6 கார்டு அப்படியே ஒரு இது வரும், அது மறுபடியும் உள்ளே போயிடும். அதெல்லாம் வந்து மெஜிஷியன் வச்செல்லாம் பண்ணோம். ஒரு பஞ்சை வச்சு பார்த்து ஒரு புறா வர வைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணோம். அதான் நான் சொல்கிறேன், நம்ம வந்து மேஜிக் ஷோவில் பார்க்குறதும் அங்கே அந்த படங்களில் வர்றதும் நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது வச்சு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நம்ம தூக்கிட்டோம்னா அந்த இடத்துக்கு அது இது போயிடும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எமோஷனல் சீன்ஸ் பண்ணும்போது ஓவர் அழுகிறதோ ஓவர் கோவமாக பேசும்போதோ உடம்புல அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் உண்டாகும். அது செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 5-10 கூட ஆகும். ஸோ நீங்கள் டேரக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து சீன்ஸ்லாம் டேரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது வந்து இல்லை அது எப்படி வருங்கிறத நல்லா வந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆக்ட் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இல்லை அவங்க நீங்கள் நடிக்கிறவங்களுக்கு வரும், நடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சீன்ஸ் எடுக்கும்போது நடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நமக்கு அது எப்படி நடிக்கிறாங்க நல்லா வந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நமக்குள்ளே எமோஷனல் ஆகாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த சீன் வந்து படத்தில் இல்லை, ராமதாஸ் முனிஷ்காந்த் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சீன் பண்ணார். ஆனால் அந்த சீன் படத்தில் இல்லை, எமோஷனல் அழுகிறது. அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். மற்றபடி பாதிப்பில் இல்லை, அவங்களுக்கு இருக்கும். ஒருவேளை மறுபடியும் உடனே ரீடேக் போகிறக்கும் போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு மறுபடியும் அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். டைரக்டருக்காக இருக்குது. அது நல்லா வரணும், நம்ம நினச்ச மாதிரி வரணுங்கிறதுலாம் கவனமாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு இந்த படம் இருக்கும்போது நிறைய பேர் கேட்டேன், உங்களுக்கு பயமாக இருந்தேன். எனக்கு எப்படிப்பா பயப்பட, நான் தான் இப்போ எழுதுனேன் அப்படின்னு. அதனால் வந்து அது வந்து அந்த மாதிரி ஃபீல்லாம் வராது. கொஞ்சம் சின்ன எமோஷனல் ஆகும். அது வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளே மறந்துடுவோம், நம்ம சீன் நம்ம தான் எழுதணும் அப்படிங்கிற. ஆமாம், அப்படிலாம் ஆகலை பெருசாக, ஒரு சீனில் ஆகலை லைட்டாக. அதனால் வந்து நமக்கு என்னென்னா நம்ம சொல்கிற விஷயம் கரெக்டாக வருதா இல்லையான்னு மட்டும்தான் பார்க்குறக்கான ஒரு இது இருக்கும் ஃப்ரேம். அதான் அந்த மானிட்டரில் அதுதான் பார்த்துட்டு இருக்கும். அது கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே. உங்களோட ஒரு இன்டென்ஷனாக அந்த ஆண்டகனிஸ்ட் பேசுறது, அதாவது இப்போ சமுதாயம்லாம் வந்து இந்த மாதிரி அந்த ஒரு ஆண்டகனிஸ்ட் கிரியேட் அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்கிறதா நான் நினைக்கிறேன். இல்லை அது அந்த இடத்துல அவர் டயலாக் பேசினா வழக்கமான மாதிரி ஆயிருமேன்னு தான் மாதிரி. ஸோ அது ஒன்று தானா இல்லை எல்லா படத்துலையுமே இப்போ ஒரு ஆண்டகனிஸ்ட்னா கடைசியில் மாட்டிக்கிட்டான்னா அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அவன் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிற மாதிரி ஆடியன்ஸ். பட் நீங்கள் வந்து ஆண்டகனிஸ்ட் வந்து எதுவும் பேச விட்டது இல்லை, அதான் அது வழக்கமானது மாதிரி ஆயிரும். அங்கே பேசுறதுக்கான அவசியம் இல்லை. நம்ம எழுதின கதைப்படி அவருக்கு தேவைப்படாது. எனக்கு படம் ஃப்ளோவில் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது அது எந்த இடத்துலையும் தேவைப்படாமே அமைஞ்சுது. அப்புறம் அதை வர
அந்த கேரக்டருடைய அம்மா வந்து அவங்க வாய் பேச முடியாதவங்க அப்படின்னு தான் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அதனால வந்து அது இயல்பாகவே கதை ஓட்டத்துலேயே அதுவும் அமைஞ்சது. அப்புறம் அதோட கடைசியாக கிளைமேக்ஸில் பேசிகிட்டு இருக்க தேவையில்லை, அவங்க இருக்கிறதுக்கே வந்து தூக்க சொல்கிறாங்க. அதனால வந்து ஆமாம், அது ஃப்ளோலேயே நமக்கு அமைஞ்சது. நம்ம வந்து என்னன்னா அம்மா வந்து பேசக்கூடாத மாதிரி ஒரு கேரக்டர் வைக்கும்போது சரி இதையும் ஃபர்ஸ்ட் இருந்தே பேசாமல் இருந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்ம டிஸ்கஷனில் வந்த ஒரு இதுதான். மற்றபடி அப்படியா? சரி சரி. எப்பயுமே வழக்கமாக எல்லா படத்துலையும் வந்து அப்புறம் வந்து நான் ஏன் தப்பு பண்ணேன். ஆமாம் ஆமாம், இல்லை அதனால தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க, இல்லைன்னா கேட்டிருக்க மாட்டீங்க. அதனால் வந்து அது நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ஃப்ரெஷ்ஷான ஒரு இதை கொடுக்க முடியுமோ பேசுனது தான். இதுலேயும் வழக்கமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அது பேசணும்னா அது ஒரு எது புரியல. ஆமாம் 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 ஆமாம், அவரு யாராவது ஒருத்தர் ஃப்ளாஷ்பேக்கு வாயில சொல்ல வைக்கணும்ல, அவருன்னு சாகலை இல்லை அவர், அதனால் அவருக்கு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா ஏன்னா என்னன்னா எல்லா கதையிலையும் வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயத்தை வந்து நம்ம கரெக்டாக இப்போ நீங்கள் கொரியன் படங்களையும் ஹாலிவுட் படங்களையும் சைக்கோக்களுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்கோ அந்த மாதிரிலாம் பெருசாக வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறையா ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்லேயே அங்கே தான் அதிக சைக்கோஸ்லாம் இருக்கிறாங்கலாம் லிஸ்ட்டில் சொல்லுது, புள்ளி விவரத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஊரில் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம காரணம் சொல்லியே ஆகணும். ஏன் இதை பண்ணுறாங்கலாம் கேள்வி வைப்பான், தேட்டர்லேயே கேள்வி வைப்பான், இவன் எதுக்கு அதை பண்ணுற தேவையில்லாமல் அப்படின்பாங்க. அதனால் நம்ம வந்து ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒன்று சொல்லியே ஆகணும் எல்லா நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கும். நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்ல தேவையில்லை. கெட்ட விஷயம் போது அது ஏன் சொல்கிறேன், ஏன்னா இயல்பை மீறி ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லையாது. அதனால் ஒரு ஃப்ளாஷ்பேக்குங்கிறது அவசியம்தான், அது நம்ம சொல்லித்தான் ஆகணும். அது சொல்லாமல் விட்டால் நம்ம கேள்வியாக மாறிடும், அது ஏன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது நம்ம எந்த வடிவத்தில் சொல்கிறோங்கிற பொறுத்து இருக்கு. இதுவே வந்து இந்த படத்துலேயே வந்து வழக்கமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சிலர்லாம் சொன்னாங்க, ஆனால் அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து போக முடியாது. அதனால் வந்து அவசியம்தான். முனிஸ்காந்த் வந்து உண்மையாலுமே அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, ஷார்ட் ஃபிலிமில் பண்ணது வந்து திருப்பூர்லேருந்து ஒரு நாடக நடிகர் அவர். அது அப்படியே படமாக பண்ணும்போது முனிஸ்காந்த் ரோல் பெருசாக வந்தது. அப்படிங்கும்போது ஆடியன்ஸுக்கு ப்ரொடியூசருக்கு வந்து என்னன்னா நல்ல நடிக்கிற நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஏற்கனவே எஸ்டாப்ளிஷான ஆர்டிஸ்ட் போடலாங்க. அது அப்படி போட்டிங்கன்னா அந்த கேரக்டர் வந்து தப்பாக போயிடும், ஆடியன்ஸுக்கு அது சாதாரண ஒரு காமெடியாக மாறிடும். புது ஆளை போடும்போது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நான் சொன்னேன். அவர் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், இப்படி சிகுமார் சாருக்கு இது புது ஆள் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், சரி அவர் சொல்கிற மாதிரி எது எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் போடலான்னு 2-3 பேர்த்த செலெக்ஷன் பண்ணி ஆடிஷன் பண்ணி பார்த்தோம். பயந்துட்டு உண்மையாலுமே, ஏன்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணணும், ஆனால் தெரியக்கூடாது ஆடியன்ஸுக்கு. அப்படி ஒரு கேரக்டர் பண்ணும்போது அவங்க வந்தவங்க பண்ணாங்க, சில பேர்லாம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு மைண்ட் பயங்கர அப்செட் ஆயிடுச்சு அன்றைக்கி. ஐயோ இந்த கேரக்டர் வந்து உயிரே இல்லாமல் போயிடுமோ, ஓவராக போய் தப்பாக போயிடுமோன்ட்டு அவ்வளோ பயந்தேன். ஏன்னா ப்ரொடியூசர் கிடச்சிட்டாங்க, ஹீரோ கிடச்சிட்டாங்க, நமக்கு முனிஸ்காந்த் கிடைக்காம போச்சே அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருத்தமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணிட்டேன், சரி ஷார்ட் ஃபிலிம் நடித்தவரை வந்து நம்ம வந்து நடிக்க வச்சிடலாம். டப்பிங் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமில் டப்பிங் பண்ணவர் இப்போ ராமதாஸ் தான் டப்பிங் பண்ணார். முனிஸ்காந்த் இப்போ நடிக்கிறார் இல்லையா, அவர் தான் டப்பிங் பண்ணார். சரி அவரே டப்பிங் பண்ண வச்சிடலாம், நடிக்க அவரை வச்சிடலாம், அது ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வச்சிடலான்னு சொல்லி ஐடியா பண்ணோம். என்ன பண்ணிட்டோம், சரி இவரை நம்ம சென்னை தானே அவர், ஃபஸ்ட்டு இவரை வர வச்சு இவர் வாய்ஸில் வேறு சீன்லாம் பண்ணி காட்ட சொல்லலாம், நமக்கு தேவை வாய்ஸ் தான், அவர் வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி தான் அவர் வர வச்சோம். ஆனால் அவர் நடித்து காட்டினார். அப்போவே வந்து உண்மையை சொல்கிறேன், எப்பவுமே ஆடிஷன் வந்து நாங்கள் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு 2 பேர் இல்லைன்னா 2 பேர் தான் பண்ணுவாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், முனிஸ்காந்துக்கு மட்டும்தான் 9 பேருமே தான், நானும் என்னுடைய 8 அசிஸ்டன்ட் டைரக்டரும் உட்காந்து முழு நாளும் பண்ணோம். ஏன்னா அத்தனை சீனும் சூப்பராக பண்ணார். சில சீன்லாம் வந்து அவர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு நம்ம இந்த கைதட்டி ரசிக்கிற மாதிரி இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் அன்னைக்கு தான் எனக்கு பெரிய நிம்மதியாகிடுச்சு. ப்ரொடியூசர் கிடைக்கிறத தாண்டி அன்னைக்கு ஒரு பெரிய நிம்மதி. ஏன்னா அந்த கேரக்டரை இவர் கண்டிப்பாக வாழ வச்சிருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அன்னைக்கு. ப்ரொடியூசர்கிட்ட வேண்டான்ட்டார். அப்புறம் நான் என்ன ஒன்று சரி சொன்னா தானே இவர் வேண்டாம் பேர் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. அவர் யார் நடிக்க போகிறான்னு அவருக்கு நம்ம கடைசி வரைக்கும் முனிஸ்காந்த் வேண்டான்ட்டார், அதாவது ராமதாஸ் வேண்டான்ட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னி யாரையும் காட்டினா அவர் கண்டிப்பாக வேண்டான்ட்டுருவாருன்ட்டு
யார்ட்டையுமே காட்டல. ஷூட்டிங் போகிற 10 நாளைக்கு முன்னாடி சார் இவர் தான் நடிக்கிறார், இவரா நல்லா நடிச்சுக்கிறாரு அப்படின்னாரு. மேக்கப்லாம் போட்டு கேட்டால் நமக்கு அடையாளம் தெரியல. நல்லா பண்ணிடுவார் சார். சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னேன், நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்களா அவர் தான் அப்படியா, சரி ஓகே அப்படின்னு. அதனால் வந்து அவர் பர்ஃபார்மராக இன்னொன்று அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டான ஆள். அவர் எப்படின்னா, நான் ஷூட்டிங் பார்க்குறேன், யாரோ எல்லாருமே ஏதோ ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா பேசிகிட்டு இருக்குது, அது பண்ணிட்டு இருக்க, நம்ம வந்து வெட்டியாக அது மாதிரி நம்ம சக நடிகர் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரை நேரில் பார்த்தேன், நான் பார்க்குற எல்லா நேரத்துலையும் சீன் பேப்பரை வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு அது ரொம்ப பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. காளி இருக்கார் இல்லையா, காளி வெங்கட் வந்து அவர் ப்ராக்டிஸ்லாம் பெருசாக பண்ண மாட்டார், டப்புன்னு வந்து அடிச்சுட்டு போயிடுவார் அவர் வேறு. ஆனால் இவர் 100% வந்து நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல, இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்துறதுல ரொம்ப தெளிவாக இருந்து நான் பார்க்கும் போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்க்குறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணல, பார்க்கும் போதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அது எனக்கு தெரியும், அவர் பண்ணுற யதார்த்தமாக ஒரு நம்ம ஆர்ட்டில் பார்த்தாவே தெரியும் இவங்க முழுசாக ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்க. அதில் அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்படி நல்ல ஆர்டிஸ்ட் அவர். நீங்கள் முண்டாஸ்பிட்டியில் இருந்த ஒரு ஆள் நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணணும், இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணணும் போது இந்த சீன்லேயுமே எப்படி இதாச்சுன்னா, இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து ராஜசேகர் கொடுத்து நீங்கள் படிங்கன்னு சொல்லலாம், இவன் எந்த கேரக்டர்னு சொல்லலை, படிச்சுட்டு நீங்கள் இந்த கேரக்டர் தான் பண்ணுறேன்னு சொல்லும்போது எங்க அது எப்படி நான் முன்னே ரொம்ப எமோஷனலான ஒரு இல்லை நீங்கள் பண்ணிடுவீங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீயெல்லாம் சாப்பிட்டு வெளியே வந்து வீட்டு முன்னாடி நின்றுட்டு நாங்கள் பேசும்போது சரி நான் வேணா பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி ஓகேண்ணா இப்போவே பண்ணுறேன் அப்படின்னு. இப்போவே பண்ணுறீங்களா என்ன சொல்கிறேன், அந்த அப்போவே வீட்டு முன்னாடி ரோட்லேயே அந்த கீழே விழுகாமல் அதுக்கு முன்னாடி பேசுகிற டைலாக்லாம் பேசி காட்டினாரு சூப்பராக. எனக்கு அதே பார்த்தோம், ஒரு நிமிஷம் பண்ணி காட்டினேன். அதுக்கப்புறம் அவரை நான் வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் மறுபடியும் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லவே இல்லை. ப்ரொடியூசர் சொல்லும்போது மறுபடியும் வழக்கம் போல் ப்ரொடியூசர் வேண்டான்ட்டு எங்கள் கம்முன்னு இருந்து பயங்கர காமெடி கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார். சீரியஸான கேரக்டர்லாம் எப்படிங்க அப்படின்னாரு. நான் இதே மாதிரி தான் சிவகுமார் சார் சொன்னார், அதனால் வந்து நான் அவர்கிட்ட இப்படி தான் பண்ணேன் அப்படின்னேன். சரி ஓகே இவரை வச்சுக்கோங்க. அதனால் வந்து அவர் அந்த அந்த நம்பிக்கையை வந்து அவர் கரெக்டாக பண்ணார். அது உடைக்காமல், ஏன்னா நம்ம எங்கே நான் பயங்கர சவால் விட்டுட்டு கடைசியில் வந்து அவர் சொற்பி இருந்தாருன்னா பிரச்சனை தான். அவர் அதிலலாம் 100% சூப்பராக பண்ணார். அதில் எனக்கு பெரிய திருப்தி. ஏன்னா நம்ம நம்பி கொடுக்குற ஒரு கேரக்டரை அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்களாவே அது பெரிய விஷயம் இல்லை, அது உயிர் கொடுக்குறதுங்கிறது அது ரொம்ப சிறப்பாக. எனக்கு என்னென்னா அவர் என்னோடய எல்லா படத்துலையும் அவர் இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா அவருக்கு ஷார்ட் வைக்கும்போது நான் வந்து டென்ஷனே ஆனதில்லை இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே. முண்டாஸ்பேட்டையில் ஒரு சீன், நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன். முண்டாஸ்பேட்டையில் ஒரு சீன் வந்து ஹீரோ வந்துட்டு இருப்பார். அப்போது ராமதாஸ் எடுத்த மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவரை அடிச்சுட்டு இவங்க நார்மல் ஆக்கிக்குவாங்க. அவரை அடி வாங்கிட்டு என்னோட இப்படி பண்ணிட்டீங்களான்னு திருப்பி அடிக்கும்போது ஹீரோயின் பார்க்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அப்போ வந்து ஹீரோவுக்கு ஷார்ட் வச்சுட்டு பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒன்று நமக்கு இந்த சீன் சரியாக எழுதணுமா இல்லை ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு இது இருந்தது. ஏன்னா காளியும் விஷ்ணுவும் நல்லா பண்ணுறாங்க, நம்ம எழுதுன மாதிரியே பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து சீனாக நம்ம தப்பாக எழுதிட்டோமோ அப்படின்லாம் ஒன்று இருந்தது. அப்புறம் இவருக்கு ஷார்ட் வைக்கிறேன், யாருக்கு முனிஷ்காந்துக்கு வைக்கிறேன். அப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு அது. அப்போ வந்து அவருடைய அந்த அந்த பாடி லாங்குவேஜும் அந்த டைலாக்கும் நான் இந்த பக்கம் இருந்து பார்க்குறதுனால எனக்கு தெரியல, அவருக்கு சஜஷன் வச்சுருந்ததுனால எனக்கு தெரியல. அப்புறம் அந்த பக்கம் வைக்கும்போது தான் அது ஒரு முழுமையான ஒரு இது கிடச்சி, அந்த காமெடியே அப்போ தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து அவ்வளோ தூரம் அவருடைய இது வந்து எனக்கு திருப்தியாக இருந்தது. நான் உண்மையாக அந்த சீனை பயந்துட்டு இருந்தேன் எடுக்கும்போது, இவங்க சைட்லேருந்து எடுக்கும்போது ஏன்னா இவருடைய நடிப்பு எனக்கு தெரியாமல் இருந்தது. சஜஷனில் வச்சு பார்க்கும்போது முனிஷ்காந்தோட நடிப்பு தெரியாதனால எனக்கு அது ஒரு சீன் பற்றி ஒரு பயம் இருந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு ஷார்ட் வைக்கும்போது எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன். அப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னு. அது மாதிரி எல்லா ஷார்ட் எடுக்கும்போது எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா ஸ்பாட்டில் வந்து நீங்கள் வந்து டெக்னீஷியனே கைதட்டின ஒரு ஆர்டிஸ்ட் அவர். முண்டாஸ்பேட்டையில் அவர் நடித்து முடிச்சோன்னா அவ்வளோவும் கைதட்டுவாங்க. ராட்சஸ்லையும் அதே மாதிரி அந்த காரில் வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு அழுகிற ஒரு சீனில் வந்து சீன் நடிச்சு முடிச்சோன்னே கைதட்டாங்க. யாரும் அது நம்மளை தாண்டி கைதட்டிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த ரோட்டில் பக்கத்தில் இருந்தவங்க, அந்த ரோட்டில் போயிட்டு இருந்தவங்க கைதட்டினாங்க. எனக்கு அது உண்மையாலுமே இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன சீன் தெரியாது, என்னன்னு தெரியாது, அவர் நடிச்சதை பார்த்துட்டு அவ்வளோ தூரம் கைதட்டினாங்க. விஷ்ணுவே வந்துட்டு என்னங்க கமல்காந்த் அப்படின்னு
அது முனிஷ்காந்த் போல கமல்காந்த்னு சொல்லி அவர் வந்து இருந்தார். அப்புறம் அவர் வந்து இல்லை சார் நான் கமல்காந்தில் இல்லை முனிஷ்காந்த் அப்படின்னு சொல்லி சமாதானம்லாம் பண்ணார். இல்லை அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அவர். ரொம்ப அதிகமாக அவரை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை அது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்னுமே ஒரு ஒரு நமக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு ஆர்டிஸ்ட்னா ஒரு முக்கியமான ஒரு நம்ம பார்த்ததில்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.